என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பையனே இழந்துட்டு இருக்காங்க. ஒரு பையனே இன்னைக்கு இல்லை அவங்களுக்கு. பெற்று வளர்த்து காலேஜ் முடிய வளர்ந்து இன்னைக்கு ஒரு 3வது 3rd இயர் முடிச்சுட்டு அடுத்த லெவலில் அவன் 4th இயர் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணுன்னு எவ்வளோ கனவோட அவங்க அம்மா அப்பா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க புள்ள அவங்க இல்லை. அன்னைக்கு வீடியோ பார்க்குற அவங்க அப்பா அம்மா அப்படி கதறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நானும் ஒரு பேரண்டா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்குதுங்க. அஸ் அ காமன் மேன் என்னோட வேண்டுகோள், பள்ளி கல்வித்துறையோ இல்லை உயர்கல்வித்துறையோ இல்லை உங்களோட காவல்துறைக்கிட்டையோ இது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுக்கு பின்னாடி சப்போஸ் கோஷி தகராறு இருந்தாலும் சரி, அதுவும் தப்பு தான். ஒரு கோஷி தகராறுனால ஒரு பையன் கல்லூரி மாணவன் இறக்குறானாக்கா அவ்வளோ வெறியா? எனக்கு தெரிஞ்சு கோஷி தகராறுக்கு அவ்வளோ வெறிய வராது. இதே கஞ்சானால நடந்த கஞ்சா வித்ததுனாலையோ அவனுங்களை காட்டி கொடுத்ததுனாலையோ நடந்திருந்தாக்கா இதுக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு விசாரணை நடத்தி அதுக்கு உண்மையான யார் குற்றவாளின்றாங்களோ தண்டிக்கணும். சிட்டிசன் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே ராஜ்மோகன் ஐயா சார் வந்துட்டு எல்லா இதுலயும் சாமானியர்களுக்கான ஆட்சி தான் இந்த டிவிக்கு ஆட்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு கல்லூரிக்கு ஃபேவரா போகாம அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கும், அவங்களுக்கு மன ஆறுதல் அடையணும். ஆமா, என் பிள்ளை இறந்ததுக்கு இன்னைக்கு கரெக்டான நீதி கிடைச்சிருக்குச்சுன்னு எங்களுக்கு அவங்க சாட்டிஸ்பாக்சன் ஆனாதான் இது உண்மையான கேஸ் முடிஞ்சதா அர்த்தம். இல்லாட்டி இது வேற மாதிரி போச்சுன்னா இது நம்ம பேசுறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.